இன்ஸ்பெக்டர் உள்ள வரலாமா? நானே தாமா உங்க புள்ள. உள்ளவா ஏண்டா வரதா ஒரு தந்தி கொடுத்திருக்க கூடாது? நான் யாரோ நெஜ போலீஸ் வராருன்னு நினைச்சு. அப்போ நெஜ போலீஸ் இல்லையா? அது சரி, உள்ள மந்திரியா இருந்தாலும் அம்மா எந்திரின்னு தானே சொல்லுவாங்க. அம்மா எனக்கு இந்த ஊர்ல உத்தியோகம் கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்கான் உங்க மகன்? அம்மா எங்கம்மா அண்ணன் காணோம்? அவன் எங்க வீட்டுல தங்குறான். ஏதோ புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கானா. வேலைக்கு சோறு கிடையாது, நேரத்துல தூங்குறது கிடையாது. ஏண்டா பணத்தை தேட ஆரம்பிச்சா தூக்கம் மறந்துடுமா? அளவோட பணம் தேடினா தூக்கம் வரும், அளவுக்கு மீறி தேடினா தூக்கம் தான் கெடும். அண்ணன் வந்துட்டான் போல இருக்கு. இப்பதான் வந்தானா? ஆமா, நீ வீட்டுல சரியா தங்குறது இல்ல, தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்லன்னு அம்மா சொன்னாங்க. பெரிய வீட்டுல இருந்தா அம்மாவுக்கு நிம்மதியா, இல்ல பிள்ளைங்க பெரியாம இருந்தா அம்மாவுக்கு நிம்மதியா? ஆமா, வெளியே வண்டி நிக்குது, புது வண்டி. யாரு? என்ன விலை? 6 lakhs. அவ்வளவு பணம் திடீர்னு எங்க தானே வந்தது? ரவி, பணம் வந்த பிறகு இவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டா சொல்லக்கூடாது, அதை எப்படி போச்சுன்னு கேட்டா சொல்லணும். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. அம்மா எனக்கு அடிவயிறு கத்துது, நீங்க உடனே போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. அண்ணா நீங்க எங்கேயும் வெளியே போறது இல்ல, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம். ஓகே குட். ட்ரெஸ்ல தான் போலீஸ் ஆபீசர், குணத்துல இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான். சரி நீ வா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இத்தனை கஷ்டங்களையும் ஆரம்பத்துல இருந்து நானும் அம்மாவை தாங்கிக்கிட்டோம். இப்போ ஒன்னா பிறந்த ரத்தம் ஒதுங்கி போகுது. ரவி இன்ஸ்பெக்டர், நான் ஸ்மக்லர். உங்க வேதனை எனக்கு புரியுது ராஜா. ஒரு நாள் ரவிக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு என் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் நினைச்சால பயமா இருக்கு. என்ன யோசிக்க? எங்கேயோ இருந்த எனக்கு கார், வீடு, சௌகரியம் எல்லாம் கொடுத்தீங்க ராஜா. இன்னைக்கு உங்க கதையை சொல்லி உங்களையே கொடுத்துட்டீங்க ராஜா. இன்னைக்கு வர ஆலமர கப்பல்ல நம்ம தங்க வருது. நீ போய் கேப்டன் பாரு. என்னுடைய லேட்டஸ்ட் ஒயிட் பென்ஸ் எடுத்துட்டு போ. அந்த நம்பரை யாரும் நோட் பண்ணு. இல்ல, நான் மோட்டார் சைக்கிள் போறேன். மோட்டார் சைக்கிள்? எஸ், மோட்டார் சைக்கிள் போனா யாருக்கும் சந்தேகம். Trying to smuggle gold, huh? Who said it's not gold? It's a gold biscuit. வண்டியில என்னையா இருக்கு? பெட்ரோல். இதுல இல்ல, பெட்டியில. இந்த பக்கம் ஒரு 50 தங்கட்டி இருக்கு, இந்த பக்கம் ஒரு 50 தங்கட்டி இருக்கு. இந்தாங்க சார், பாத்து. யாருக்கா காது குத்துறீங்க? பெட்ரோல் அவங்க காசு இல்ல. போயா. ஹலோ, தங்கமா இப்பதானே போறேன். இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர், அசிஸ்டன்ட் கலெக்டர். என்ன விஷயம்? இல்லது தங்க கடத்தலாம். எப்போ? இப்பவா? என்ன வண்டி? ஹோண்டா மோட்டார் சைக்கிள். என்ன நம்பர்? TMX 4143. என்ன கலர்? மெரூன் கலர். ஓகே, நான் எல்லா செக் போஸ்டும் சொல்லிடுறேன். ஹலோ, சிங்கிள் பெட் செக் போஸ்ட் கொடுங்க. எஸ் சார், இன்ஸ்பெக்டர் டக்ளஸ் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் பேசுறேன். ஹோண்டா மோட்டார் சைக்கிள் TMX 4143 மெரூன் கலர். அந்த வண்டியை உடனே பிளாக் பண்ணுங்க. ரைட் சார். ஹலோ,
பூனமலை செக் போஸ்டா? இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் பேசுறேன். ஒரு ஹோண்டா மோட்டார் சைக்கிள் TMX 4143 மெரூன் கலர். அந்த வண்டியில ஒருத்த தங்கத்தை கடத்திக்கிட்டு போறான். அந்த வண்டியை பிளாக் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே? மிஸ்டர், வண்டியில என்ன இருக்கு? பெட்ரோல் இருக்கு. ஜோக் அடிக்கிற? டைல் பாக்ஸ் என்ன இருக்கு? 50 லட்சம் ரூபாய் தங்க கட்டி இருக்கு. மறுபடியும் ஜோக் அடிக்கிற? கட்டி தர. கட்டி தரேன் வர்றேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் ரவிசங்கரா பேசுறீங்க? நான் சப் இன்ஸ்பெக்டர் மோகனா பேசுறேன் சார். சார், உங்க பிள்ளை கேட்டு எவ்வளவு நாளாச்சு சார். எப்படி சார் இருக்கீங்க சார்? உங்களை பார்க்கவே முடியலையே சார். சார், இல்லையே, எனக்கும் கேன்சர் வாங்கிக்கணும் சார். அப்ப நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சார், என்ன சார் சொல்றீங்க சார்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார், புரியலையே. ஏமா, மெரூன் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் TMX 4143ல ஒருத்த தங்கத்தை கடத்திக்கிட்டு போறான். அவன் உடனே அரெஸ்ட் பண்ணு. சார், என்ன சார் சொல்றீங்க? புரியவே இல்லையே. யோ, வாட் தி ஆஃப் சொல்லுங்க. சொல்லுங்க சார். புரியவே இல்லை சார். சார், சொல்லுங்க. வாட் தி ஆஃப் சொல்லுங்க. வண்டி ஆஃப் பண்ணா ஸ்டார்ட் ஆகாதயா? வாட்? யாவா? ஸ்டார்ட் ஆகாதம்மா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. போய் தொலைஞ்சான். மோட்டர் பைக்ல கண்ணே தெரியாதா? நான் ஓட்டாத மோட்டர் பைக்கா? பாட்ட சார், என்ன சார் சொன்னீங்க? இப்ப சொல்லுங்க சார். மோட்டர் பைக் TMX 4143 சார், போயிட்டேன் சார். நான் தான் சார் அனுப்புனேன் சார். சஸ்பெண்ட் சார். மிஸ்டர் ரவி, இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சந்தேகப்படுற ஆளுங்க யார் யாரு, அவங்க அட்ரஸ், எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. இவன் ஜெகதீஷ். டவுன்ல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்து தான் இவன் பிசினஸே நடக்குது. அந்த ஹோட்டலுக்கு இவன் தான் ஓனர் சொல்றாங்க. 17 வருஷத்துக்கு முன்னால ஒரு கள்ளக்கடத்தல் குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போறவன். இந்த ஜெயில் பேர்ட் இன்னைக்கு பெரிய மனுஷன். ஸ்மக்லிங் சர்க்கிள்ல இவனுக்கு ஒரு அலாதி மதிப்பு. He's top in the list. இவனோட சேர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இந்த ஜெகதீஷுக்கு முதுகெலும்பே இவன் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாப்பர் ஹார்பர் கூடி சமுதாயத்துடைய அடிமட்டத்தில் இருந்த இவன் இப்ப பெரிய மனுஷன். கார், பங்களா, கராஜ் எல்லா வசதியும் இருக்கு. இவனும் ஜெகதீஷும் இன்னைக்கு ஈக்குவல் பார்ட்னர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த கூலி பேர்? யூ மீன் திஸ் எக்ஸ் கூலி, தி பிரசன்ட் கராஜ் ஓனர்? பேரு ராஜசேகர். ஆனா எல்லாரும் ராஜான் தான் கூப்பிடுவாங்க. இதுல இன்னும் சில உதிரி ஸ்மக்லர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த 2 திமிங்கலத்தை நாம பிடிச்சிட்டோம்னா மத்த சின்ன மீன் எல்லாம் தானா வலையில வந்து விழுந்துரும். இதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ரவி, ரவி, வாட் ஹேப்பன் டு யூ? மன போராட்டம் சார். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சார். சார், ஜெகதீஷோட பார்ட்னர் சொன்னீங்களே, ராஜசேகர். எஸ். நாங்க 2 பேரும் எங்க அம்மாவுக்கு 2 கண்கள். வாட்? எஸ் சார். அவன் என் கூட பிறந்த அண்ணன், நான் அவன் தம்பி. ரவி, உண்மையை மறைக்காம நீ என்கிட்ட சொன்னதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். பட் ஸ்டில் இந்த கேஸ் உங்ககிட்ட தான் நான் ஒப்படைக்க விரும்புறேன். சார். எஸ் ரவி, நான் ஒரு அருமையான நாய் வளர்த்தேன். அது மேல நான் உயிரியே வச்சிருந்தேன். ஒரு நாள் நான் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு ரவுடி என்ன கத்தியால குத்த வந்தான். அந்த நாய் அப்படியே அவனை கொதறி கொதறி போட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆத்துல நான் ஒரு நாள் குளிச்சுட்டு இருந்த போது சுடல்ல சிக்கிக்கிட்டேன். அந்த நாய் கொலைச்சு சத்தம் பண்ணி 4 பேரை வரவழைச்சு என் உயிரையே காப்பாத்திருச்சு. என் உயிரை காப்பாத்தின அந்த பெட் டாகுக்கு திடீர்னு ஒரு நாள் வெறி பிடிச்சிருச்சு. 10 பேரை கடிச்சிருச்சு. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல 2-3 பேர் செத்து கூட போயிட்டாங்க.
ஊருக்கு ஆபத்தா போச்சேன்னு என் உயிரை காப்பாத்தின என்னுடைய அந்த பெட் டாக நானே என் கையால சுட்டுக் கொன்னேன். நாய் செத்து போச்சுன்னு நான் அழுதேன். நாங்கெல்லாம் தப்பிச்சிட்டோம்னு ஊர்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கதையை கேட்டுட்டேன். உன் கடமை என்னன்னு நீதான் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். உனக்கு ஒரு நாள் அவகாசம் தர்றேன்.